மனசாரா கேள்வி இருக்கு. நாங்கள் மண்ணுக்கு பார்வையே பிஜேபி இருக்கோம். நம்ம பிஜேபி தான் நல்லா இருக்கும். ஆமாம் ஆமாம். நம்ம மக்களுக்கு எல்லாம் சேவை செய்கிற பற்றி பிஜேபி மட்டும்தான். இது எந்த ஊரில் ஏமாற்றணும் பிஜேபியில் இருக்காது. மோடி வந்து சொன்னாங்கன்னா செய்வாங்க. இதே மாதிரி தான் அண்ணாமலை. அண்ணாமலை எல்லாரும் அண்ணாமலை நமக்கு நம்பிக்கையான ஒரு வாக்குறுதியை செஞ்சுவார். தருமபுரி மாவட்ட வளர்ச்சிக்காக வளர்ச்சி திட்டம்லாம் நான் கொண்டு வருவேன்னு சொல்லிக்கிறாங்க. ஃப்ளிப்கார்ட் கொண்டு வந்து சொல்லிக்கிறாங்க. அண்ணாமலை வந்து இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் வந்து மோடி செஞ்சுக்கிறாங்க. எங்கள் வீட்டுக்குலாம் பைப் போட்டு கொடுத்துக்கிறாங்களா? இங்கே ஒரு மீட்டிங் அது சொல்கிறேன். மாநில அரசுக்கு ₹1 கூட அதில் பங்களிப்பு கிடையாது. பூராமே மத்திய அரசாங்கத்தில் மோடி திட்டத்தில் தான் இது வந்தது. மோடி கிட்டே எனக்கு பைப் போட்டு தண்ணி கூட நம்ம யாரெல்லாம் கேட்டோமா? கேட்டங்களா? இல்லை மோடி பிரதமர் கிட்ட வந்து எங்களுக்கு தண்ணி இல்லை, எங்களுக்கு பைப்பு போட்டு கொடுன்னு சொன்னீங்களா? நம்ம கேட்ட மாதிரினா யாருமே கேட்கல. மோடி வந்து என்ன செஞ்சாங்க, யாரும் தண்ணிக்கு சிரமப்படக்கூடாதுன்னு சொல்லி ஒவ்வொரு வீட்டுக்கு ஒரு பைப் போட்டு நகர்ப்புறத்தில் எப்படி இருக்குதோ அந்த மாதிரி எல்லா கிராமம் பூராமே அப்படி இருக்குன்னு சொல்லி பைப் போட்டு தண்ணி கொடுக்க சொல்லிட்டாங்க. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அது அந்த திட்டத்துலேயே இவங்க வந்து எல்லாம் அது இதில் ஊழல் பண்ணிக்கின்னு கமிஷன் அடிச்சுக்கின்னு பேரளவுக்கு மட்டும் பைப் போட்டு கொடுத்துக்கிறாங்க. இன்றைக்கி மோடி திட்டத்தில் வந்து தினமும் தண்ணி வருக்கும். இந்த டேங்க்குனா தண்ணி ஏறி தினமும் தண்ணி கொடுத்துன்னு இருக்கணும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, பைப் மட்டும் போட்டு விட்டு ஒரு நாளைக்கு வந்து வராத மாதிரி போட்டுக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய அதெல்லாம் இந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அதெல்லாம் சரி செய்வாங்க. இல்லைம்மா, ஒவ்வொரு வீட்டுக்கு ஒரு பைப் பண்ணா சண்டை வருது. அதுக்கு தான் நான் அவ்வளோ தூரம் விளக்கம் சொல்லிட்டு இருக்கிறேன். எல்லாம் ஒரே பைப் பிடிச்சா சண்டை வந்துச்சா அவங்க வீட்டுக்கு பைப் போட்டு தர்றாங்க மோடி. ரேஷன் கடையில் இப்போ அரிசி வாங்குறீங்கல்ல, கொரோனா அப்போ வந்து மோடி கொடுக்குற அரிசி தான் வருது. மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் உங்களுக்கு தெரியும். மத்திய அரசாங்கம் திட்டங்கள் எல்லாமே தெரியும். இப்போ விவசாயிங்க எந்த கோரிக்கை வைக்காம வருஷத்துக்கு 6000 கொடுத்துருக்குறாங்களா? எனக்கு கொடுத்துக்கிறாங்க இல்லை. இப்படியே சொல்றேன். இப்போ நம்மகிட்ட நிலம் இல்லை, விவசாயம் நம்ம வருது. இப்போ நம்மளாம் யாரும் கேட்காம அது கொடுத்துட்டுக்கிறாங்க. இப்போ அது இல்லாமல் ஒரு குடும்பத்துக்கு ஒரு வருஷத்துக்கு 5 லட்ச ரூபா மருத்துவ காப்பீடு இருக்கு. அதெல்லாம் நம்ம பயன்படுத்தணும். அதே மாதிரி நிறைய திட்டங்கள் பெண்களுக்கு நிறைய திட்டங்கள் இருக்குது. சுய தொழில் செய்கிற திட்டங்கள் நிறைய இருக்குது. இதெல்லாம் யாரும் சொல்றதில்ல வந்துட்டு. சரியா? எல்லாமே வந்து மோடியை பற்றி தப்பாக தான் பேசுகிறாங்க. தவிர அவருடைய திட்டம் என்ன, அவர் என்ன செய்கிறாரு, இப்போ நாட்டு ஏன்னா இப்போ உங்களுக்கு எல்லாமே தெரியும். மோடி வந்த பின்னாடி நம்ம நாட்டில் என்னென்ன பிரச்சனை இருக்குது சொல்லுங்கள். எந்த பிரச்சனையும் இல்லைங்க. யாருக்காச்சும் எதனா பிரச்சனையா? எந்த பிரச்சனையும் கிடையாது. அது யோசிக்கிறவங்க கரெக்டாக யோசிச்சு எல்லாம் பண்ணிக்கிறாங்க. மோடி வந்த பின்னாடி சொல்லுவாங்க. மோடி வந்த பின்னாடி என்ன பிரச்சனை நடக்குது? மக்கள் அது சொல்றது அவங்க ஃப்ரீ கேஸ் வரவங்களுக்கு பூரா மானியம் வருது, கேஸுக்கும் வருது. கேஸ் கனெக்ஷன் இல்லைன்னா உடனே இப்போ நம்ம வாங்கிக்கலாம். இப்பவும் தர்றாங்க. வீடு இல்லாதவங்களுக்கு பெண்கள் பேர்ல இடம் இருந்துச்சுன்னா அந்த வீடு. இப்போ பாத்ரூம்லாம் வந்து பாத்ரூம் கட்டி கொடுத்தாங்க. அனைத்து வீட்டுக்கும் கிராமப்புறம் பூரா பாத்ரூம் கட்டி கொடுத்துருக்காங்க மோடி. இதெல்லாம் எப்படி வரும்? சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சுருந்தோம், இன்சூரன்ஸு, அது செல்லு மகள் திட்டம், அது இதுன்னு இப்போ இன்சூரன்ஸ்லாம் நிறைய பண்ணிட்டு இருக்கிறாங்க. மக்களுக்கு அடிப்படை தேவை என்னவோ அதை பார்த்து தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம யாருமே கேட்காத பைப் போட்டு கொடுத்துட்டாங்க, வீடு கட்டி கொடுக்குறாங்க, பாத்ரூம் கட்டி தர்றாங்க, சிலிண்டர் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி திட்டம் எல்லாம் மோடி வந்து யாருமே கேட்காம அடித்தட்டு மக்களுக்கு என்ன தேவை, அடிப்படை தேவை என்ன அதெல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ரோடு வசதி எல்லாம் மோடி போடுறது தான், மத்திய அரசாங்கம் தான். கிராமப்புற சாலையெல்லாம் மத்திய அரசாங்கம் தான். இவங்க திட்டம்லாம் எதுவுமே இல்லை. இவங்கெல்லாம் சும்மாவே பொய்யே பேசுகிறாங்க. எல்லாமே இன்னைக்கு ஒவ்வொரு ரோடு எவ்வளோ அழகாக போட்டுறாங்க. மெயின் ரோடெலாம் அந்த ரோடெலாம் போடலன்னா நம்ம சரியான நேரத்துக்கு எங்கே போய் சேர முடியும்?
தர முடியாது. இப்போ தொப்பூர் கணவாயில் மேம்பாலம் போட போகிறாங்க. சும்மா ஆட்சி ஆயினே அதுக்கு 905 கோடி ரூபாய் ஒதுக்கி இப்போ பண்ணுறாங்க. இப்போ திட்டம் கொடுத்துட்டாங்க. இதுக்கு முன்னே இவங்கெல்லாம் இங்கே எதுவுமே பண்ணாத சும்மாவே மக்களை ஏமாற்றி போயிட்டு உங்களுக்கு ஒரே ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன். 2021 சார் எம்எல்ஏ எலெக்ஷன், சட்டமன்ற எலெக்ஷனு, அப்போ தேர்தல் அறிக்கை கொடுத்தாங்களா? இப்போ முதலமைச்சர் இருக்காங்கல்ல, தேர்தல் அறிக்கை கொடுத்தாங்களா? இப்போ அதே பாதி பணிக்கு கொடுத்துருக்காங்கல்ல. அன்றைக்கி சிலிண்டர் வந்து 100 ரூபா, நான் ஆட்சிக்கு வந்து 100 ரூபா மானியம் தரேன்னு கொடுக்க முடியல அவங்களால. இப்போ எப்படி 500 ரூபாய்க்கு சிலிண்டர் தர முடியும்? 100 ரூபா மானியம் கொடுக்கறதே இவங்களால தர முடியல. இப்போ எப்படி சிலிண்டர் 500 ரூபாய்க்கு கொடுக்க முடியும்? கொடுக்க முடியுமா? 500 ரூபா குறைச்சி தர முடியுமா? ஓட்டுக்காக அப்படி சொல்கிறாங்க. ஓட்டுக்காக சொல்கிறாங்க. அதே மாதிரி பெட்ரோல் வந்து 75 ரூபாய்க்கு தரணும். அன்றைக்கி 5 ரூபா குறைக்க மாட்டேன்ட்டாங்க. ஆட்சிக்கு வந்தோடனே பெட்ரோலுக்கு 5 ரூபா குறைக்கிறேன், டீசலுக்கு 4 ரூபா குறைக்கிறேன்னாங்க. அன்னைக்கு வந்துட்டு 4 ரூபாயும் 5 ரூபாயும் குறைக்க முடியாதவங்க இன்னைக்கு 30 ரூபா ஒரு லிட்டருக்கு எப்படி குறைச்சி தர முடியும்? நம்ம சிந்திக்கணும். சாத்தி இருக்கா? இல்லைங்க. இதில் ஏதாச்சும் சாத்தியக்கூறு இருக்கா? இப்போ என்ன பண்ணுறாங்க? பூரா மக்களை ஏமாத்தானது. மக்களை ஏமாற்றி அன்னைக்கு எல்லா குடும்ப தலைவர்களுக்கு பூரா 1000 ரூபா கொடுக்குறாங்க. இங்கே எவ்வளோ பேருக்கு வருது? எத்தனை குடும்ப தலைவர்? பாதி வரதுலைங்கண்ணா. இல்லை இப்போ தகுதி அடிப்படையில் தரேன். என்ன தகுதி அடிப்படை? உங்க குடும்ப தலைவர்கள் கூட அவங்களுக்கு வரலான்றாங்க. அதான் என்ன தெரியும்? குடும்ப தலைவர்கள் என்ன தகுதி கண்டுபிடிச்சி கொடுத்துருவாங்க? இது எல்லாமே போய் நம்மளை ஏமாற்றி அவங்க ஆட்சிக்கு வந்துட்டு அவங்க தான் முதல்ல இப்போ டாஸ்மார்க் இருந்துச்சு. சரி, அதுன்னு கூட நீங்களாம் பொறுத்துக்கிட்டீங்க. அடுத்தது கஞ்சா வந்துச்சு. அடுத்தது இப்போ போதைப் பொருள் ட்ரக்ஸ் அது இது வந்துட்டு சாராயம்னா அழியுது, கஞ்சா போயிட்டாங்க. இப்போ அதுக்கு மேல வந்து போதைப் பொருள் போயிட்டாங்க. கஞ்சா தான் அதிகமாக வந்து நிற்குது. அதனால வந்து இதெல்லாம் அவங்களால பவுடர் இன்ஜெக்ஷன்ல வந்துட்டாங்கப்பா. இப்போ அதெல்லாம் கட்டுப்படுத்த முடியல. அவங்களால இன்னுமே பண்ண முடியலைங்க. ஒரு நல்லாட்சி இருந்தால் மட்டும்தான் அது பண்ண முடியும். பிஜேபி ஆட்சி வந்தால் மட்டும்தான் இது நம்ம தமிழ்நாடு ஒரு வளர்ச்சி பாதைக்கு வரும். தர்மம் குறிப்பாக இப்போது எவ்வளோ காலமாக இப்போ ஒரு 60-70 ஆண்டு ஆகிப்போச்சு. நமக்கு சுதந்திரம் வந்து ஆகிப்போச்சா? அது இது இந்த 2 கட்சி ஆட்சிக்கு மாறி மாறி வந்து ஆகிப்போச்சா? இவங்க இது வந்து தருமபுரி மாவட்டத்துக்கு என்ன செஞ்சுக்கிறாங்க என்ன சொல்ல முடியுமா? ஒண்ணுமே இல்லை. எந்த திட்டமாச்சு என்ன மக்கள் தமிழ்நாட்டில் வந்து பிஜேபி ஆமாம் நம்ம வளரணும். இது நிச்சயம். இது வந்துச்சுன்னா நீங்களும் அதில் தலைவர், நானும் தலைவர், எல்லாருமே தலைவர். பிஜேபியில் மட்டும்தான் எல்லாருமே தலைவராக முடியும், எல்லாம் மக்கள் சேவை செய்ய முடியும். மீதி எந்த கட்சியிலும் செய்ய முடியாதுங்க. இப்போ பிஜேபியில் மட்டும்தான் எல்லா கட்சிக்காரும் தலைவராக முடியும், எதனா சேவை செய்ய முடியும். மற்ற கட்சியில் செய்ய முடியாது. எல்லாமே காசு. இப்போ காசு என்ன தான் பண்ண போகிறாங்க? இப்போ எலெக்ஷன் வந்த மாதிரி காசு செலவுக்கு தர்றாங்க, பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு பின்னாடி நம்மளை என்ன பண்ண போகிறோம்? 1000 ரூபா வச்சுன்னு நீங்கள் அந்த துரைமுருகன் அவங்க பையன் இப்போ ஓட்டு கேட்கும்போது பேசுங்க, நியாயம் அதெல்லாம் பார்த்தீங்களா? நியாயமா? எல்லாம் வந்து ஃபேர் அண்ட் லவ்லி போய் ஜிகு ஜிகுன்னு இருக்கிறீங்க. எல்லாம் ஜிகு ஜிகுன்னு இருக்கிறீங்க. ஃபேர் அண்ட் லவ்லி பவுடர் போட்டது எங்கேருந்து வந்து இந்த 1000 ரூபா வந்து இல்லை அதுக்கு முன்னாடி யாரும் நம்ம இப்போ சகோதரிங்களாம் போடாதுக்கிறாங்களா? யார் பவுடர் அடிக்காதுக்கிறோமா? அந்த 1000 ரூபாய் கொடுக்குறதுக்கு பின்னாடி தான் பவுடர் பிரியா விட்டு பொம்பளைங்களுக்கு மரியாதையே போயிடுச்சு. அசிங்கப்படுத்துறானுங்க. யார் டிரைவர் மாதிரி கை காட்டினது தலைமுறை என்ன சொன்னாரு? 1000 ரூபாய் கொடுக்குறோம், அம்மாவுக்கு 1000, பிள்ளைக்கு 1000. ரொம்ப கேவலமா போன் பேசுங்க, ராத்திரிலாம் போன் பேசுங்கன்றாங்க. என்ன நியாயம் இதெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். ஓ அவன் இலவசமா எங்கிருந்து கொடுக்குறான்? இலவசமா வந்து மரியாதை தான். எதுக்கு பெண்களை இழிவுபடுத்தி பேசணும்? அவங்களுக்கு வாடிக்கையா பெண்களை இழிவுபடுத்தி பேசுறது, நம்ம சாமிகளை இழிவுபடுத்தி பேசுறது, இதுதான் அவங்களுடைய இது. டிஆர் பாலு சொல்றான், நானே 150 கோயில் இடிச்சேன், எங்கள் ஊர்லேயும் 3 கோயில் இடிச்சா நான் ஓட்டு எனக்கு தான் போடுவாங்க, இந்துக்கள் எனக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னு சொல்றாங்க. இதெல்லாம் என்ன நியாயம்? ஓட்டு நம்ம அப்போ நம்மள என்ன நினைக்கிறாங்க? அவங்க ஓட்டு போடுற மிஷின் மாதிரி ஓட்டு போடுற மிஷின் சொன்னா ஓட்டை போட்டு போயிடுறாங்க. 100-200 காசு ஓட்டு போயிடுறாங்க. அதனால வந்துட்டு நீங்க எல்லாமே வந்து நான் இப்போ வந்து நீங்கள் வந்துட்டீங்களேன்னு சொல்கிறதுக்காக சொல்ல, நீங்கள் முழுமையாக நீங்கள் பிஜேபி சார்பு பிஜேபிக்கு ஆதரவு கொடுங்க. நம்ம நாட்டு நம்ம ஊருக்கு எல்லாத்துக்குமே வந்து வளர்ச்சி கட்டாயம் வரும். வளர்ச்சி திட்டங்கள் வந்து சேரும்.
இல்லைன்னா நம்ம வந்து நம்ம இளைஞர்கள் எல்லாம் வந்து மதுவுக்கும் கஞ்சாவுக்கும் அடிமையாக வேண்டியதுதான். ட்ரக்ஸுக்கும் 10 ரூபாய்க்கு போதைப் பொருளுக்கும் இங்கிலீஷுங்க, அடிமையாகி வீணா போயிடுவாங்க. இளைஞர்கள்லாம் வந்து வீணா கெட்டு குட்டி ஆயிடுவாங்க. இதெல்லாம் பார்த்துக்கங்க. இப்போ இந்த பிள்ளைங்கள்லாம் இளைஞர்கள்லாம் பெத்த தாய்ங்க வயிறு எறிகிற மாதிரி அவங்கெல்லாம் வந்து என்ன கதியாக போகிறாங்களோ தெரியல. இப்போ நம்ம இளைஞர்கள்லாம் நீங்கள் பாதுகாக்கணும்னா வந்து நீங்கள் பிஜேபிக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்கணும். சரியா? மாநில தலைவர் அண்ணாமலை வந்து கண்டிப்பாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஆக போறார். நமக்கு எல்லாருக்குமே இளைஞர்கள் எல்லாருமே ஒரு ஊழல் எல்லாம் ஒரு ஆட்சி மத்திய அமைச்சர் யாருமே ஊழல் இல்லாத ஆட்சி செஞ்சாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் வரணும். அது எல்லாமே வேணும். இப்போ நான் வந்து திருப்பி பண்ணிட்டு நான் இப்போ மறுபடியும் நான் அங்கே போனேன். நகரத்துக்கு தான் கூப்பிட்டாங்க. நான் அதெல்லாம் வந்தேன். நான் திருப்பி கேட்டுக்கிட்டேன். எப்போ அந்த பேர் பெரியவங்களாம் கேட்டுக்க